எல்லாம் உள்ள வடிவன் கடவுளாகிய தண்டவன் கடவுள் தண்டாயுதமணி கடவுளுடைய திருவுருளையும் சிலவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தர் ராமானுஜனுடைய குருவருடையும் மடமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி குங்குமல நாட்டிலே கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் ஓதிமலை பகுதியிலே லக்கேபாளையம் என்று சொல்கின்றேன். இந்த கோவில்பாளையம் கிராமத்திலே ஈஞ்சகுலத்தினுடைய குலதெய்வமாக எழுந்தருளி வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டா என்று சொல்வது போல வேண்டியவர்க்கெல்லாம் வேண்டிய நல்லருள் வழங்குகின்ற அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோயிலுடைய திருக்கோள நீராட்புறா நடைபெற்று இன்று 48ஆம் நாள் மண்டல பூஜையினுடைய முதல் நாளாக திருவிளக்கு வழிபாடு சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகின்ற தருவாயிலே இருக்கின்றது. நாளை மண்டல நிறைவு வழிபாடு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த வழிபாட்டிலே இன்று 108 திருவிளக்கு வழிபாடு மகளிர்களெல்லாம் இங்கு எழுந்தருளி அமர்ந்து அந்த வழிபாட்டிலே கலந்து சிறப்பிக்கின்றார்கள். நாளை 108 சங்க அபிஷேக வழிபாட்டோடு இன்றைய இந்த திருக்கோயிலுடைய மண்டல நிறைவு வழிபாடு நிறைவுற இருக்கின்றது. இந்த திருக்கோயிலானது அன்னையினுடைய பேரொரு கருணையினாலும் அன்பருடைய பெரும் முயற்சியோடும் திருக்கோயிலானது அழகான பொலிவான கற்கோயிலாக அமைந்திருக்கின்றது. கல்லினால் கோயில் கட்டினால் கையிலை விட்ட அகலாரே என்று ஒரு தனிப்பாடம் சொல்லும். அப்படி அன்னையினுடைய பேரொரு கருணையினால் சென்ற ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய இந்த திருப்படியானது இந்த குலத்தை சார்ந்த அன்பருடைய பெரும் முயற்சியோடு இந்த திருப்படியெல்லாம் செம்மையான முறையிலே நிறைவுற்று சென்ற 48 நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி ஒந்தின் தமிழ்நாடு நீராட்டு விழாவெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த வழிபாடு சிறப்பாக நடைபெற்று இப்பொழுது 48 நாட்கள் நிறைவுற்று இன்றைய தினத்திலே எல்லாரும் அமர்ந்து அவரவர்களே வழிபாடு செய்கின்ற வகையிலே இந்த திருவிளக்கு வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது நம்முடைய திருமணத்தினுடைய யோதுவாமூர்த்திகளும் அடியார் பல மக்களும் இதை முன்னின்று இன்றைய 2 நாட்கள் வழிபாடுகளை செய்கின்றார்கள். வழிபாட்டில் அமர்ந்திருக்கின்ற பெண்கள், இந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர்கள், இந்த வழிபாட்டிலே திரளாக கூடியிருக்கின்ற குலப்பெரும் மக்கள், அவர்களை சார்ந்த உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்து, மதுரம் என்றால் இனிமை என்று பொருள். அதுபோல மதுரகாளியம்மனாக இனிமையான அன்போடு வேண்டுவாருக்கு வேண்டியதை கொடுக்கின்ற தாயாக இந்த தாய் இங்கு எழுந்தருளி இருக்கின்றார். நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்கின்ற பொழுது பாலினை தூட்டும் தாயினும் சால என்று சொல்லுவார். இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால் தாயை காட்டிலும் ஒரு படி மேலே சென்று நம்முடைய துன்பத்தை களைந்து அருளுகின்றவர் தாய் என்று சொல்லுவார், இறைவன் என்று சொல்லுவார். அதனால்தான் பாலினை தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளுடைய பெருக்கி என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார். மற்றொரு இடத்திலே சொல்கின்ற பொழுது இன்பம் பெருக்கி இருளகற்றி, இன்பத்தை பெருக்கி இருளை நீக்கி நமக்கு அருளுகின்றவர் இறைவன். அப்படி இன்றைய நாளிலே நாம் செய்திருக்கின்ற இந்த விளக்கு வழிபாட்டில் என்ன சிறப்பு என்றால் எல்லா தெய்வமும் உறைந்திருப்பதாக நமக்கு சிறப்பு. அடிப்பாகம் பிரம்மா, தட்டுப்பாகம் திருமால், மேலே இருக்கின்ற பாகம் ருத்ரன் என்று சொல்கின்ற சிவபெருமான். இந்த 3 இறைவனும் இங்கு எழுந்தருளுகின்ற பொழுது அவர்களோடு அதற்குரிய அன்னைகளும் அதில் எழுந்தருளுகின்ற. அதனால்தான் விளக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா வழிபாட்டையும் செய்தார்கள். பிள்ளையார், முருகன், சிவபெருமான், திருமால், அன்னைக்குரிய மந்திரங்கள், இப்படி எல்லா மந்திரங்களையும் சொல்லி வழிபாடு செய்கின்றோம். இன்றைய நாளிலே நடப்பது ஒரு பொருத்தமாக இருக்கு. எப்படி என்றால் நேற்றைய தினம் தீபாவளி. தீபாவளின்னு நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று நரகாசுரன் இருந்தவர், அவனை அழித்த நாள். ஆகவே நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம். அது ஒரு பொருள். மற்றொன்று தீபங்களை வரிசையாக வைத்தல், தீப ஆவளி. தீபம் என்பது தீபம், ஆவளி என்பது வரிசை.
தீபங்களை வரிசையாக வைத்து வழிபாடு செய்வதுதான் தீப ஆவழி என்று நமக்கு அதற்கான பொருள். இன்று பொருத்தமாக எல்லாரும் என்ன பண்ணுகிற தீபங்களை எல்லாம் வரிசையாக வைத்து வழிபாடு செய்திருக்கின்றனர். நேற்றைய தினத்தில் அயோத்தியிலே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விளக்குகளை எல்லாம் ஏற்றி வழிபாடு செய்திருக்கின்றார். இந்த 5 பூதங்கள் என்று சொல்லுவார். பூதம்னா ஐந்துக்கு வேண்டாம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்களிலே நெருப்பானது தன்னோடு சேருகின்ற பொருளை தூய்மையுடையதாக மாற்றுகின்றது. தீயினால் தூசாகும் செப்பேனோ வெண்பாவா என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவார். நெருப்போடு பருகின்ற பொருள் தன்னோடு சேருகின்ற பொருளை தூய்மையாக மாற்றிவிடும். தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரில ஒரு சொட்டு விஷம் விழுந்துன்னா தண்ணி கெட்டு போயிடும். ஆனால் நெருப்பு அப்படி இல்லை, தன்னோடு சேருகின்ற பொருளை, எரிகின்ற பொருளை தூய்மையாக மாற்றுகின்றது. அதனால்தான் தீயினால் சூடாகும் செப்பேனோ வெண்பாவா என்று நமக்கு ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றார். அந்த வகையிலே வருகின்ற பொழுது இந்த அன்னையானவள் போற்றுகின்ற பொழுது அன்னையை நினைந்து நாம் எல்லாம் போற்றி இருக்கின்றோம். அந்த விளக்கை சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்திலே விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது. விளக்கு நின்று விட்டால் நம்மளால் இந்த இடத்திலே இருக்கின்றதை பார்க்க முடியாது. அதற்கு 2 வெளிச்சம் வேணும். ஒன்று கண் பார்வை இருக்க வேண்டும், ஒன்று வெளிச்சம் இருக்க வேண்டும். இந்த விளக்கானது நமக்கு என்ன எதை கொடுக்கின்றது என்றால், உள்ளத்திலே இருக்கின்ற அறியாமையாக இருளை நீக்கி நமக்கு தெளிவை கொடுக்கின்றது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. இல்லத்தில் ஏற்றுகின்ற பொழுது இருளை மட்டுமல்ல, உள்ளத்திலே இருக்கின்ற அறியாமையாகிய இருளை நீக்கி நமக்கு தெளிவை கொடுக்கின்றது. ஆகவே நம்முடைய அருளால் கிடைக்கின்ற பொழுது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே. பலரும் கண்டு கழித்து போற்றுகின்ற நிலையிலே இந்த விளக்கானது இருக்கின்றது. இறைவனை சொல்லுகின்ற பொழுது இறைவன் ஜோதியினுடைய வடிவமாக இருக்கின்றார். உருவமாக இருந்தாலும் அருவுருவமாக இறைவனை போற்றுகின்றோம். முருகப்பெருமான் இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றினார். தீபமங்கள ஜோதி நமோ நம என்று போற்றுவார். கற்பனை கடந்த ஜோதி என்று சிவபெருமானை போற்றுவார். இறைவன் திருவண்ணாமலை அடுத்த மாதத்திலே, கார்த்திகை மாதத்திலே பௌர்ணமி என்று என்ன செய்வார்கள், மலையினுடைய உச்சியிலே சென்று அந்த தீபத்தை ஏற்றுவார்கள். எல்லாருடைய இல்லத்திலேயும் இந்த விளக்கு ஏற்றுவார். அங்கே இறைவன் எப்படி இருக்கின்றார்? திரு அண்ணாமலையிலே ஜோதியினுடைய வடிவமாக நம் யாராலும் எண்ணி பார்க்க முடியாத வடிவத்திலே தோன்றி நமக்கு காட்சி கொடுக்கின்றார். திருமாலும் பிரம்மாவும் இறைவனுடைய அடிமொழியை தேடுகின்றார்கள். இறைவன் ஜோதியினுடைய வடிவமாக ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக காட்சி கொடுக்கின்றார். இருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேடி கண்டு கொண்டேன் தேடவுன்னா தேவனை தேடி கண்டு கொண்டேன் என்று நம்முடைய தேவாரங்கள் எல்லாம் சொல்லும். இறைவன் கற்பனைக்கு அப்பாற்பட்டவராக, கற்பனை கடந்த ஜோதி என்று சொல்லுவார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவி நீர்மணி வேணியின் அழகில் ஜோதியன், அழகில் ஜோதியின் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வள்ளல் பெருமான் போற்றுகின்ற பொழுது சொல்லுகின்ற பொழுது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று இறைவனை போற்றுகின்றார். மணிவாசக பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஜோதியே சுடரே ஜோதி என்று சொல்லுவார். நமக்கு மற்றொரு 9ஆம் திருமுறையை சொல்கின்ற பொழுது ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே என்று நமக்கு சொல்லுவார். அப்படி இறைவன் ஜோதியினுடைய வடிவமாக போற்றுகின்ற ஜோதியினுடைய வழிபாடு நம்முடைய வரலாற்றிலே, நம்முடைய புராணங்களிலே, திருமுறைகளிலே 12 காலமாக வழக்கத்திலே இருக்கின்ற ஒரு வழிபாடு திருவிளக்கு வழிபாடு. 7ஆம் நூற்றாண்டில் 6ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே வாழ்ந்தவர் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் 3 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது பாடுகின்ற ஆற்றலை பெற்றார். இப்படி இருக்கின்ற பொழுது அவர் ஒவ்வொரு திருக்கோயிலாக சென்று பாடி இறைவனை போற்றி பரவுகின்றார். இப்படி பரவிக்கொண்ட ஒவ்வொரு கோயிலாக செல்லுகின்ற பொழுது சென்னையிலே இருக்கின்ற மயிலாப்பூருக்கு செல்லுகின்றார். அங்கு விளக்கு வழிபாடெல்லாம் நடக்கிறது. வெளியிலே ஒரு மண்பானை வைத்து அதற்கு அலங்காரங்களை செய்து ஒரு வழிபாடு ஒருத்தர் செய்து கொண்டு விளக்கை ஏற்றி வைத்திருக்கின்றார்.
என்ன என்று ஞானசம்பந்த பெருமான் கேட்க, அங்கு ஒரு செல்வந்தனுடைய மகள் இறைவனிடத்தில் அளவில்லாத இன்பம் ஈடுபாடு கொண்டிருந்தால் அந்த பாவை அரவம் தீண்டி இறந்து விட்டது. அந்த பாவை இருந்தால் இன்று எவ்வளவு சிறப்புடையதாக இருக்குமோ அவ்வளவு சிறப்புடையதாக அந்த குழந்தையை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த குழந்தை அரவம் தீண்டி மாண்டு விட்டது. ஆகவே அந்த குழந்தையினுடைய சாம்பலை எலும்பை அங்கே வைத்து வழிபாடு செய்கின்றார் என்று சொன்ன பொழுது ஞானசம்பந்த பெருமான் அங்கே சென்று அந்த இடத்திலே பாடுகின்றார்.